எப்படியோ இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை வந்து விஜய் அவர்களுக்கு கொடுத்து ஆட்சியில் உட்கார வைக்கிறதுக்கான முயற்சிகளை ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம். விஜய் ஆட்சி அமைப்பாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட விஜய்க்கு ஆதரவாக இருந்த அவ்வளோ தூரம் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய சூழலில் இன்னைக்கு தான் உண்மையிலேயே சொல்லப்போனால் தமிழ்நாட்டோட ரியல் பொலிட்டிக்கல் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. யாருடைய உதவியோடு தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ வரையும் உறுதிப்படுத்தாத நிலையில் விஜய் அவர்கள் நாளைக்கு தன்னை முதல்வராக முன்னிறுத்தி தன் தலைமையின் கீழ் ஆட்சி அமைக்க கோரி ஆளுநர்கிட்ட நேற்று கடிதம் கொடுத்துருக்காரு. இப்போ ஆளுநர் கையில் முடிவு இருக்குது. ஆளுநர் என்ன சொல்ல போகிறாரு, என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு பெரும் எதிர்பார்ப்போட இன்னைக்கு தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம ஒரு 2 விஷயங்களை வரலாறுலேருந்து பார்க்க போகிறோம். வரலாறுனா ரொம்ப பின்னாலெல்லாம் இல்லை, 2017 தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே நடந்த சில விஷயங்கள், 2018 தேர்தலில் கர்நாடகாவில் நடந்த ஒரு விஷயம், இந்த 2 விஷயத்தையும் பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு குழப்பம் இருக்குல்ல, விஜய் அவர்கள் யாருக்கு பின்னால் இருக்கிறாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருமே தெரியல. அதை விஜய் அவர்களுடைய நடவடிக்கைகளும் கணிக்க முடியலை, டெல்லியோட நடவடிக்கைகளும் கணிக்க முடியலை, திமுகவோட நடவடிக்கைகளும் கணிக்க முடியலை. அதுதான் உண்மை. அப்போ இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் இன்னையிலேருந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் என்ன கவுண்டர் ஸ்டெப்பை டெல்லி கொடுக்க போகுது. டெல்லி அப்படிங்கிறது நம்ம ஆளுநர்லேருந்து மோடி, அமித்ஷா எல்லாரையுமே சேர்த்து நம்ம சொல்லக்கூடிய டெல்லி லாபின்னு வச்சுக்குவோம். இன்னொரு சைடில் நம்ம விஜய்க்கு பின்னாலேயும் நிறைய லாபிஸ் இருக்குது, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்காங்க. ஸோ இந்த 2 வெர்ஷனுக்குள்ளே, இந்த 2 தரப்புக்குள்ளேயும் என்னென்ன ஸ்டெப்ஸை எடுத்து வைக்க போகிறாங்க, அதுக்கு ஆப்போசிட் தரப்பு என்னென்ன கவுண்டர் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க போகிறாங்க, இவங்க வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸு என்ன மாதிரியான சாதக பாதகமான தாக்கங்களை மக்கள்கிட்ட ஏற்படுத்த போகுது, அதற்கு எதிர்த்தரப்பு கொடுக்கக்கூடிய கவுண்டர் ஸ்டெப்ஸு என்ன மாதிரியான சாதக பாதகமான தாக்கங்களை மக்கள்கிட்ட ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை இந்த காணொலியில் பகிர்ந்துக்கோங்க. முதல்ல விஜய் அவர்கள் நாளைக்கு ஆட்சி அமைப்பதற்கு அனுமதி கோரி தன்னை அழைக்க கோரி ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்க கடித விவகாரம். இப்போ 2016 அம்மையார் அவர்கள் மறைத்த பின்பு 2017 பிப்ரவரியில் சசிகலா அவர்கள் எல்லா எம்எல்ஏக்கள்டையும், தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள்கிட்ட எல்லாருமே வந்து ஒரு அனுமதி கடிதத்தை வாங்கிட்டு, அங்கீகார கடிதத்தை வாங்கிட்டு ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க. எனக்கு வந்து பெரும்பான்மை இருக்குது, நான் வந்து தேவைப்பட்டால் அவர்கள் அனைவரையும் வந்து உங்கள் முன்னால் நேரில் கொண்டு வந்து நிப்பாட்டுறேன், எல்லாத்தையும் நான் அனுமதி கடிதம் வாங்கியிருக்கேன், நான் வந்து என்னுடைய தலைமையின் கீழ் நான் முதலமைச்சராக இந்த அதிமுக ஆட்சி அமைக்க தயாராக இருக்கிறது, எங்களுக்கு வந்து பதவியேற்பு விழா நடத்தி வைங்க அப்படின்னு சொல்லி சசிகலா அவர்கள் போய் ஆளுநரை சந்திக்கிறாங்க. இப்போ ஆளுநர் முடிவு எடுக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் மேலே ஏற்கனவே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது, விசாரணை போய்கிட்டு இருக்குது, அது தீர்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்குது, அந்த சூழலில் நான் இப்போ உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முடியாது, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி போடுறாரு. ஆளுநர் அப்படியே பாலை வந்து ரிவர்ஸில் உருட்டி விடுறாரு. நமக்கு தெரியும் 2-3 முறை வந்து ஒரு தேதி ஃபிக்ஸ் பண்ணாங்க சசிகலா அம்மையார் அவர்கள், பதவியேற்பு விழாக்கு அரங்கங்கள்லாம் தயார் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த நேரத்தில் ஆளுநர் அவர்கள் சசிகலா அம்மையார் எப்போல்லாம் அப்ரோச் பண்ணுறாரோ அப்போ ஃபுல்லாக டெல்லிக்கு ஓடி போய்கிட்டு இருந்தார். அந்த நாளை வந்து கடத்திக்கிட்டே இருந்தாங்க. பதவியேற்புக்கு அனுமதி அளிக்காமல், பதவி பிரமாணம் செய்து வைக்க முன் வராமல் நாளை கடத்திக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் அம்மையார் அவர்கள் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு சிறைக்குள்ளே போகிறாங்க. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வராரு. எடப்பாடி அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இடையுமே ஒரு சண்டை நடந்து, அது உள்ள ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்து, அது எல்லாமே டெல்லி உள்ளேருந்து லாபி பண்ணாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். 2018 கர்நாடகாவில் பிஜேபி அரசாங்கம், எடியூரப்பா அவர்கள் 104 சீட்டை வந்து வின் பண்ணுறாரு. அங்கே வந்து தனிப்பெரும்பான்மைக்கு 113 சீட் வேணும், 113 எம்எல்ஏக்களோட ஆதரவு வேணும். 104 சீட்டு அவங்க கையில் இருக்குது. 15ஆம் தேதி ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. 17ஆம் தேதி அவர் பதவி இருக்கிறாரு. 16ஆம் தேதி ஆளுநர் அப்ரோச் பண்ணுறாரு, எனக்கு 15 நாள் அவகாசம் கொடுத்து, இப்போ விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு இல்லையா, இதே மாதிரி ஒரு கோரிக்கையை முன்வைத்து எனக்கு 15 நாள் அவகாசம் கொடுங்க, நான் என்னோட தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன், எனக்கு உடனடியாக பதவி பிரமாணம் பண்ணி வைங்க முதலமைச்சராக அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கடிதத்தை கொடுத்து, அதன் அடிப்படையில் 17ஆம் தேதி முதலமைச்சராக பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறார் எடியூரப்பா அவர்களுக்கு. உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் உச்சநீதிமன்றத்தை நாடி இவருக்கு வந்து தனிப்பெரும்பான்மை இல்லை, அந்த சூழலை இவர் ஆட்சி அமைக்கிறார், இது சட்டவிரோதமானது, உடனடியாக பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு போடுறாங்க. உடனடியாக அந்த வழக்கை விசாரித்து உச்சநீதிமன்றமும் உடனடியாக சட்டசபைக்குள்ள ஒரு வாக்கெடுப்பு நடத்தி உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. 19ஆம் தேதி இதன் அடிப்படையில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படுது சட்டசபைக்குள்ள. அந்த வாக்கெடுப்பில் தனிப்பெரும்பான்மை எடியூரப்பா அவர்களுக்கு கிடைக்கல. அன்று மாலையே அவர் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா பண்ணுறார். இப்போ அப்படியே இந்த சினாரியோ அப்படியே இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒருவேளை இன்னைக்கு வந்து ஆளுநர் அனுமதி கொடுத்து நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றால் கூட நாளைக்கு மாலையே என்ன பண்ணுவாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம்
வழக்கு பதிவு பண்ணும். விஜய் அவர்கள் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் உடனடியாக அப்படின்னு. எப்படி ஆனாலும் குறிப்பாக அவங்க இந்த கர்நாடகாவில் நடந்த சம்பவத்தை சைட் பண்ணுவாங்க. சைட் பண்ணும்போது உச்சநீதிமன்றம் எதிர்த்துட்டு தான் ஆகணும். உடனடியாக வந்து பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். அப்படி சொல்லும் பட்சத்தில் உடனடியாக இந்த வாரமே வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ கூட அப்படி ஒரு நெருக்கடி வரலாம் விஜய் அவர்களுக்கு. அப்படி வரும்போது தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கும் அளவுக்கான எம்எல்ஏ கூட ஆதரவு அவர் வாங்கிட்டாரா, பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சிட்டா அப்படின்னு பார்த்தா அது இப்போ வரைக்கும் இல்லை. அப்போ இந்த சூழலில் ஒரு இக்கட்டான நிலையில் வந்து எப்படி விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க உரிமை கோரி இந்த கடிதத்தை கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு பின்னால் தான் இந்த பாலிடிக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அடுத்த சாப்டருக்குள்ளே போகிறோம். விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் எந்த மாதிரியான தாக்கத்தை, எண்ணங்களை மக்கள்கிட்ட விதைக்க போகுது, அதுக்கு டெல்லி கொடுக்கக்கூடிய கவுண்டர் ஸ்டெப்ஸு என்ன மாதிரியான தாக்கங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போக போகுது, இந்த 2 பேரோட நடவடிக்கைகளில் எத்தகைய ஆதாயங்களை திமுக அறுவடை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கு அனுமதி கோரி ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுத்துட்டார். இப்போ ஆட்சி அமைக்க அனுமதி கொடுத்துட்டாங்க மத்திய அரசு அப்படின்னா முதல்ல அது என்ன தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னா, பார்த்தீங்களா போன தடவை சசிகலா அம்மையார் வந்து அவ்வளோ ஆதரவு கடிதங்களை கொண்டு போனப்பவும் முதலமைச்சராக பதவியேற்க அனுமதிக்கலை. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் கேட்ட உடனே டெல்லி வந்து அனுமதிச்சிச்சு. அதனால் வந்து விஜய் அவர்கள் வந்து பாஜக டீம் தான் அப்படிங்கிற ஒரு நேரேஷனை திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் பிற விஜய் எதிர்ப்பாளர்களும் பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். இது ஒரு சின்ன தாக்கத்தை மக்கள்கிட்ட உண்டாக்க தான் செய்யும். ஒருவேளை உண்மையாக இருக்குமா? ஏன்னா இப்போ எல்லாருமே மதிமேல் பூனை கண்டிஷன்லாம் இருக்காங்க. விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளித்து இவ்வளவு வாக்குகளை அள்ளி கொடுத்தவர்களில் கூட பெரும்பான்மையான மக்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டு விஜய் அவர்கள் பாஜகவோட டீமாக இருந்துடக்கூடாதுங்கிற பெரும் அச்ச உணர்வோடு இருக்காங்க. அவங்கள்ட்டையும் இது ஒரு பாதிப்பை, ஒரு தாக்கத்தை உண்டாக்கும், ஒரு கேள்வியை எழுப்பும். ஒன்று, அனுமதி கொடுத்தாச்சு, இவர் நாளைக்கு பதவி இருக்கிறாரு. பதவி ஏற்றதுக்கு அப்புறம் எந்த சலனமும் இல்லாமல், திமுக எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் அப்படியே இந்த ஆட்சி போச்சு அப்படின்னா இந்த விஜய் அவர்கள் மீதான சந்தேகம் அப்படி நிலை பெறும் இந்த மக்களுக்கு. அது இல்லாமல் திமுக ஒரு வழக்கை தொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து விஜய் அவர்கள் அடுத்த நாளே வந்து இந்த முதல்வர் பதவி ராஜினாமா பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே கரூர் விவகாரத்திலையும் விஜய் அவர்களுடைய வழக்கு விவகாரத்திலையும் திமுக தான் பின்னால் வந்து விளாண்டுருக்குங்கிற அனுதாபம் இந்த விஜய் அவருடைய இத்தனை சதவீத வாக்கு வங்கிக்கு ஒரு முக்கிய காரணம். அதெல்லாம் விட ஒரு பெரிய அனுதாபமாக இந்த விஷயம் மாறி போகும். அப்போ அது விஜய் அவர்களுடைய வாக்கு வங்கியை இன்னும் அதிகரிக்கான வாய்ப்பு இருக்கும். மறு தேர்தல் வந்தால் அது விஜய் அவர்களுக்கு இன்னும் சாதகமான சூழலை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை டெல்லியும் வாட்ச் பண்ணும். அப்போ டெல்லி விஜய் அவர்கள் வந்து அதிகாரத்தில் உட்காரக்கூடாதுன்னு நினச்சா இப்படியும் பண்ண முடியாது, அப்படியும் பண்ண முடியாது. அனுமதி கொடுக்கவும் முடியாது, அனுமதியை நிராகரிக்கவும் முடியாது. இப்போ அனுமதியை நிராகரிச்சிட்டாங்க, இல்லை நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு உங்களுடைய ஆட்சி அமைச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாலுமே அதுவும் மக்கள்கிட்ட ஒரு அதிர்வலை உண்டாகும். ஏன் அவர் தானே லீடிங்கில் இருக்கிறாரு, அவரை அனுமதிக்க வேண்டியதானே, அவர் தான் அவகாசம் கேட்குறாருல, ஏன் இப்படி டெல்லி வந்து விஜய் வந்து ஓட விடுறாங்க, அப்போ விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு எதிராக தான் இருக்காருங்கிற இன்னொரு சாஃப்ட் கார்னரை உருவாக்கும். எல்லாமே ஒரு இக்கட்டான சூழல். இப்போ திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் தங்களுக்குள்ள ஒரு கொல்யூஷனை உண்டாக்கி, சரி நம்ம விட்டுருவோம், ஒரு 6 மாதத்துக்கு இவர் ஆட்சி பண்ணட்டும், எப்படியும் தொங்கு சட்டசபை தான், எப்போ வேணாலும் கவுத்துக்கலாம், ஒரு 6 மாதம் அவர் ஆட்சி பண்ணட்டும், இந்த 6 மாதத்தில் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை உண்டாகட்டும், அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி நாம் இந்த ஆட்சியை கவுத்துட்டு ஒரேடியாக விஜய் அவர்களை ஓரங்கட்டிடலாம் அப்படிங்கிற திட்டத்தை இவங்க வகுத்தாலும், இன்னொரு பக்கம் இருக்குது, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒருவேளை அந்த 6 மாதத்துக்குள்ளே ஒரு 2 விஷயம் பண்ணால் போதும். டாஸ்மாகை மூடி கனிம வள கொள்ளையை தடுத்து நிப்பாட்டினாலே போதும், ஊழல் எதிர்ப்பை கொஞ்சம் பேசினா போதும், அதை நடைமுறை கொண்டு வந்தால் போதும், ஹீரோ ஆயிடுவார் மறுபடி. அப்போ என்னாகும் அப்படின்னா தமிழ்நாட்டோட நிரந்தர முதல்வராக விஜய் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இப்போ இந்த கண்ணோட்டத்திலையும் டெல்லியும் திமுகவும் யோசிப்பாங்க. இப்போ இதுக்கான வாய்ப்புகளையும் அவங்க உருவாக்கி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ இப்போ உள்ள சூழலில் விஜய் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா ஸ்டெப்புமே விஜய் அவர்களுடைய பிம்பத்தை தன்னுடைய ஆதரவாளர்கள்ட்ட உடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் விஜய் அவர்கள் மீது எடுத்து படக்கூடிய கவுண்டர் ஸ்டெப்ஸ், அது டெல்லி ஆனாலும் சரி, திமுக ஆனாலும் சரி, இந்த கவுண்டர் ஸ்டெப்ஸ் இந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி கோட்டை விட்டாங்க. தான் கொடுக்கக்கூடிய எதிர்வினைகள், தான் ஆற்றக்கூடிய எதிர்வினைகள், தற்கொலைன்னு சொல்லி தான் மட்டம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து விஜயோடைய இமேஜை உடைக்கும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அது எல்லாமே விஜய்க்கு சாதகமாக மாறி போச்சு. விஜயோட அனுதாபத்தை ரொம்ப அதிகமாக்கி, இவ்வளோ திட்டுறாரு இந்த பக்கம், இந்த மனுஷன் பக்கம் நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் பக்கம் வந்து எல்லாரும் போகக்கூடிய ஒரு காரணத்தை உண்டாக்கிச்சு. உண்மையிலேயே சொல்லப்போனால் விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு வாக்கு வங்கியை பெற்றதுக்கு முக்கிய காரணம் சீமானவர்களும் சாட்டை துறைமுகம் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போ மறுபடியும் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த திமுகவும் டெல்லியிலாவையும் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெளிப்படையாகவே ஏற்றுக்கலாம். ஆனால் அப்படி ஒரு சூழலை உருவாக்குவதற்கு விஜய் அவர்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணுவாங்க. விஜயோட மாஸ்டர் மைண்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அரசியல் களம் கண்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு நகருமே ஃபெயிலியர் ஆகாமல் சக்ஸஸாக தான் போய்கிட்டு இருக்கு. கரூர் விவகாரமானாலும் சரி, தன் மனைவி கொடுத்த விவாகரத்து வழக்கானாலும் சரி,
இறுதியாக அவர் பிரச்சாரங்களுக்கே போகல அப்படின்னு சொல்லி அவர் மேலே வைத்த விமர்சனங்கள் சரி எல்லாத்தையுமே தனக்கு சாதகமாக அவர் மாற்றிக்கிட்டாரு. ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீமை வச்சு அவர் எல்லாத்தையுமே தனக்கு சாதகமாக மாத்திர எல்லா வேலையும் பார்த்துட்டாரு. யாரை எதிர்க்கணும், யாரை எதிர்க்கக்கூடாது, யாரை திட்டணும், யாரை திட்டக்கூடாது, என்ன பேசணும், என்ன பேசக்கூடாதுலாம் ரொம்ப தெளிவாக அவர் பேசினார். ரொம்ப பேசலை, கம்மியாக பேசினார், ஆனால் சரியாக பேசினார். அப்போ இனி நகரக்கூடிய எல்லா நகர்களுமே அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ அந்த வகையில் இப்போ விஜய் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கை அப்படிங்கிறது, தன்னை முதல்வராக அனுமதிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது மறுதேர்தல் நடந்தால் தனக்கு அது சாதகமான சூழலை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் இருக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் ஸ்லிப்பாச்சு அப்படின்னா விஜய் அவர்களுக்கு எதிராக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 2 பேரும் இந்த அவங்க கழுத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க, இவங்க இந்த கழுத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. யார் இதில் வந்து ப்ரெஷர் அதிகமாக்க போகிறா, அது யாருக்கு சாதகமாக முடிய போகுது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட பரபரப்பாக தமிழ்நாட்டில் போக போகுது. ஒட்டு மொத்தத்தில் உடனடியாக மறுதேர்தல் வந்துச்சு அப்படின்னா அது எல்லா வகையிலும் விஜய் அவர்களுக்கு சாதகமான சூழலை தான் உருவாக்கும். விஜய் அவர்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் வலிமையோடு இந்த அரசியல் களத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கிறோம். அது வந்து டெல்லிக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும். ஒரு 3-4 மாதங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அந்த 3-4 மாதங்கள் விஜய் அவர்களை செயல்பட விடாமல் தடுக்கணும். விஜய் அவர்களுக்கு எந்தெந்த அளவு கெட்ட பேரெல்லாம் வந்து மக்கள்கிட்ட உருவாக்க முடியுமோ அதெல்லாம் உருவாக்கிட்டு தன்னுடைய கூட்டணி வாரங்களை சரி பண்ணிக்கிட்டு அதை சரியாக கட்டமைச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற திட்டம் மட்டும்தான் திமுகவுக்கு கண்டிப்பாக இருக்கும். டெல்லி எதிர்ப்பாக இருந்தால், பிஜேபியோட பி டீமாக விஜய் அவர்கள் இல்லாமல் இருந்தால் டெல்லியோட திட்டமும் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் இதோட கிளைமேக்ஸ். ஆட்சி அமையப் போதா, ஆட்சி அமையாமல் போக போகிறதா அப்படிங்கிறதான் அடுத்த கட்ட நகர்வு. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.